வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா போக்கோ F7ஓட யூசர் ரிவ்யூ. எஸ். ஸோ அதில் வந்து நிறைய டேட்டா கொடுத்துருக்காரு. அந்த டேட்டா எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு ஜெய் அப்படிங்கிற நம்பர் இல்லையா? என்ன கொடுமைன்னா நிறைய பேரோட ரிவ்யூஸ் என்னால பார்க்க இவர் ஒரு 3 வாட்டி மெயில் அனுப்பிட்டாராங்க. மிஸ் பண்ணிட்டீங்க நீங்க. பிரச்சனையை சொல்றேன். தெரியுது. ஏன்னா நடுவுல நம்மால் வேற நிறைய டிராவல் பண்ணாரு. அதெல்லாம் கூட விடுங்க ப்ரோ. போயிருக்கும். இப்போ கூட நான் என்ன சொன்னேன், ஒவ்வொருத்தையும் வீடியோ எடுத்து நான் கொடுத்துட்றேன். எல்லாம் கடப்புலயே கிடக்கு. நான் உட்காந்து மாங்கு அசிங்கமா கேளுங்க. நேர்ல பாத்தீங்கன்னா அவுட் டேட் ஆயிடும் ப்ரோ அந்த வீடியோ. அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? டேட்டாவுல கொடுத்திருப்பாங்க. எனக்கு இதனாலதான் என்ன ஆகுதுன்னா, நான் சொன்னல உங்ககிட்ட ஒரு ஆபீஸ் பேசினா நான் என்ன பண்ண முடியும் தெரியுமா? லைவ் வந்துட்டு குச்சி வச்சு அடிக்கலாம் அவனுங்க. அவனுங்க உட்காந்து அடிச்சுக்கலாம். லைவ் அழகா செட் பண்ணிட்டு அதுல நான் ஓப்பனா அப்படியே டக்குன்னு ஓபன் பண்ணி படிச்சிடலாம். ஆமா. இப்போ அதுதான் ஒரு பிரச்சனையா இருக்கு ப்ரோ. அதனாலதான் முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. கூடிய சீக்கிரம் சொல்யூஷன் we will come. கண்டிப்பா. எஸ். ஹேண்ட் ஓவர். நான் போக்கோ F7 எக்ஸாக்டா 1 வீக் முன்னாடி தான் வாங்கினேன். ஜனவரி 24th அனுப்பியிருக்காரு. இது அந்த 24th இருந்து 1 வீக் முன்னாடி வாங்கியிருக்காரு. அநேகமா கல் எடுத்து அடிப்பார். சரி, ஓகே. வாங்கினேன் Thursday ஃபிளிப்கார்ட்ல வாங்கினேன். 12/512 GB வாங்கி SBI கார்டு கிரெடிட் போட்டேன். 31K வாங்கினேன். இப்பெல்லாம் 12/512 நினைச்சு கூட பார்க்க முடியல. 35,000 மேல போயிட்டு இருக்கு. ஆமா. இப்போ இன்னைக்கு கூட அனுப்பியிருந்தீங்களா நீங்க? ரேட் வந்து 33, 34 அந்த மாதிரி போயிடுச்சு. இங்க இருங்க, வாங்கினேன். பட் அந்த ஃப்ராடு பைய இந்த சார்ஜ் அந்த சார்ஜ் சொல்லி 300 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டான். ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி வந்தது, பார்த்தா பாக்ஸ் மேல ஃபுல்லா ஸ்கிராட்ச். என்னடா இதுன்னு பாக்ஸ் இப்படி இருந்துச்சு, உள்ள நோ இஷ்யூ. தென் ஆல் ஆர் குட். நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண மொபைல் பார்த்தீங்கன்னா Redmi Note 3, Redmi 5, லாஸ்டா Realme 3 Pro 2019ல இருந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் வித் நோ இஷ்யூ. ஆல் ஆர் குட். பட் ஏஜிங்னால தான் ஏஜிங் ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலி Realme 3 Pro நீங்க சொல்லி தான் வாங்கினேன். ஃபோனர் நல்லா இருக்கும்போது நீங்கள் 7 சீரிஸ் ப்ராசர் நல்லா இருக்குது, கேமிங்க்கு எல்லாம்னு சொன்னீங்க. ஸோ வாங்கிட்டேன். நான் ஜிகேம் போட்டு அதில் வாங்கி ஃபியூ மந்த்ஸ்லேயே அதுலேயே செட்டில் ஆகிட்டேன். லாக்டவுன் ஃபுல்லாக லூடோ அண்ட் பப்ஜி தான் போட்டு தாக்கிட்டு இருந்தேன். தென் ஜிகேம் போட்டு கேமரா யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணையும் வெளியே எங்கேயும் போனால் என்னோட ஃபோனில் எடுத்த பிக்சர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மற்ற ஃபோனை கம்பேர் பண்ணும்போது ஈவன் ஐஃபோன் 10R கூட நெக் டு நெக் இருந்துச்சு. அந்த டைம் ரெட்மில வேற லெவலுங்க. ஆமா, 10,000 மாஸ் காட்டுவாங்க. இது வேற Realme 3 Pro வேற லெவல். ஆமா, Realme அதே மாதிரி தான். Redmi. தென் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி ஃப்ரெண்டோட ஐஃபோன் 14 கூட கேமரா பிக் எடுத்து பார்த்தா ஐஃபோன்ல டீடைல்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. தவிர மற்றபடி நோ டிஃப்ரென்ஸு. Realme வித் ஜிகேம் ஐ எம் ஹாப்பி. ரியல்மியில் பேட்ரி மட்டும் டெய்லி 2 times போடுவேன். கேமிங்கில் அதை விட்டுட்டேன் இந்த மாதிரி போட்டிருக்காரு. பிகாஸ் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் முன்னாடி ஒன் டைம் விளையாண்டப்போ க்ளோஸ் ஃபைட்டில் சடனாக ஒரு லேக் ஆச்சு, ஃப்ரேம் ட்ராப் ஆச்சு. பட் நான் தான் நல்ல கன் வச்சு அடித்தேன். தென் பார்த்தா நான் அதை பொட்டி ஆகிட்டார் இவர். அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன், இனியே இதை வச்சு செய்ய வேணான்ட்டு. தென் ஃபைனலி இப்போது போக்கோ F7 வந்துட்டேன். வேற லெவலில் இருக்குது இது. டிஸ்பிளே 7/10. டிஸ்பிளே பார்த்தா நல்லா இருக்கு. பட் கலர்ஸ் வரப்போ எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. பிகாஸ் நான் சோனி எக்ஸ்பீரியா M1 இந்த மாதிரியான ஃபோன்லாம் வச்சுருக்கேன். அதில் இருக்கிற கலர்ஸ் மாதிரி இதில் இல்லை. ஒன்லி 7 தான் டிஸ்பிளே. இந்த செட்டிங்ஸில் விவிட் வச்சா நல்லா இருக்கு, நார்மலாக வச்சா டிம்மாக தான் இருக்கு. இது ஏதோ சொல்யூஷன் சொல்லுங்க. நம்ம என்ன ப்ரோ, நம்மளே தான் கஸ்டம் கலர்ஸ் தான் கிரியேட் பண்ணலாம். நம்ம ஒவ்வொன்றா வச்சு பார்த்து எது கரெக்டாக இருக்கிறது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பார்த்து கஸ்டம் டியூனிங் இருக்குது, அது ஒரு அட்வான்டேஜ். ஃபிங்கர் பிரிண்ட் 7/10. ஃபிங்கர் பிரிண்ட் எனக்கு இன் டிஸ்பிளே நல்லா தான் இருக்குது. பட் Realme 3 Proவில் ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் தொட்ட உடனே டப்புன்னு ஓப்பன் ஆகிடும். இதை மாதிரி ஞாபகம் இந்த தொட்டோ ஓப்பன் ஆகுது. ஸோ சம்டைம்ஸ் கடுப்பாக இருக்குது. நார்மலாக 1 செகண்ட் மாதிரி ஆகுது, அதனால கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது. பில்டு 3/10. இது ஆக்சுவலாக ஆமாம் 3/10 கொடுத்து வச்சிருக்காரு. பில்டு குவாலிட்டி செம சாலிடாக இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண மொபைல் எல்லாமே கிளாஸு, என்னன்னா எக்ஸப்ட் சோனி தவிர சோனி வேற லெவல் ப்ரீமியம் இருக்கும். லைட் வெயிட்டு மாசாக இருக்கு. இது எனக்கு பார்த்தா நல்லா இருக்கும், ப்ரீமியம் ஃபீல். கேட்டால் அப்படி இல்லை. ஓ, ஆனால் கையில் எடுத்தால் அப்படி இல்லைன்றதா மெயின் இஷ்யூ. ஃபோன் பெருசாக இருக்கும் தெரியும், பட் இவ்வளோ பெருசான்னு தெரியல. என்னோட ஃப்ரெண்டோட போக்கோ F6 கூட நல்லா இருந்துச்சு. பட் இது ரொம்ப பெருசாக ரொம்ப அகலமாக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணி கையில் எடுத்த உடனே எனக்கு ஃபீல் ஆனது செம வெயிட்டு. ரொம்ப வெயிட் எனக்கு என்னமோ மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை, டேப் மாதிரி இருக்குது. அது அது காண்டு. பிகாஸ் நான் Realme 3 Pro யூஸ் பண்ணுறேன் இல்லையா, அப்போ கேஸோட யூஸ் பண்ணால் வெயிட் தெரியும், பட் அவ்வளோ இருக்காது. பட் இது பார்த்தீங்கன்னா கேஸ் இல்லாமலேயே இவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு.
ஸோ தட்ஸ் ஒன்லி பில்டிங் பேட்டரி லோ அந்த ரேட்டிங். பேட்டரிக்காகவே ஃபோன் சைஸும் பெருசாச்சுங்க. ஸோ உங்களுக்கு டிஸ்பிளே பெருசாக கிடச்சிரும். படம்லாம் நீங்கள் இதிலேயே பார்த்துக்கலாம். அது ஒரு அட்வான்டேஜ். அப்புறம் இருக்கிற எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிவிட்டு என்னோட ரியல்மி 3 ப்ரோ வெயிட் கம்மியாக இருக்குது. சோனிலாம் மொபைல் கையில் இருக்கிற மாதிரி கூட இல்லை. ஸோ இதுதான் ரீசன். பேட்டரி வந்து 10/10 பேட்டரி லைஃப் அல்டிமேட்டாக இருக்குது. செம்ம ஹாப்பி வித் பேட்டரி. இது வந்து ரியல்மி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வந்ததுனால இதுக்கு பேட்டரி சாலிடாக 1 டே அபவ்னாலும் வரும். கேமிங் பண்ணிவிட்டு பிகாஸ் இது எனக்கு வந்து கேமிங்க்கு 2 hours ப்ளஸ் யூஸ் பண்ணாலே 8 ஹவர்ஸ்க்கு மேலே வந்துடுது சாலிடாக. கேமிங் இல்லாட்டி ரொம்ப மினிமல் யூஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா 3+ hours லாஸ்ட் சண்டே யூஸ் பண்ணி அதுக்கு எண்ட் ஆஃப் தி டே பார்த்தீங்கன்னா 65% இருந்தது. அதனால் ரொம்ப ஹாப்பி. டெய்லி 1 டைம் மட்டும்தான் நான் சார்ஜ் போடுறேன். பேட்டரி டவுன் ஆகாத பயமே இல்லை. பேட்டரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். பர்ஃபார்மன்ஸ் 10/10. பர்ஃபார்மன்ஸ் என்னை பொறுத்தவரை இது வந்து வேறு மாதிரி. ஆக்சுவலாக இது மொபைல் வாங்கினதுக்கு உங்கள் வீடியோ பார்த்தது வாங்கினேன். iQOO Neo 10 இல்லைன்னா இதுவான்னு பார்த்தேன். இது ஸ்டோரேஜுக்கு இந்த ப்ரைஸுக்கு கரெக்ட் இருந்துச்சு. அதனால் Pixel 9 தான் போகலாம்னு பார்த்தேன். பட்ஜெட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராங்கிறனால இல்லாட்டி பிக்சல் தான் போயிருப்பேன். பட் இதில் பர்ஃபார்மன்ஸ் நோ இஷ்யூ. வேறு லெவலில் இருக்குது. கேமிங்லாம் அல்டிமேட்டாக இருக்குது. 90 FPS வச்சு விளையாடுறேன். செமையாக இருக்குது. வீட்டில் ஃபேன் இருந்தால் ஸ்லைட் வார்ம் இருக்குது. சைடு ஃப்ரேமில் தான் இருக்குது. பட் ஃபேன் இல்லைன்னா விளையாண்டா கொதிக்குது. ஈவினிங் கேம் பிளே அது ஈவினிங் டைமில் கேம் பிளே கேமிங்கில் ஹீட் ஆகுங்க. ஏதோ நார்மல் டாஸ்க் பண்ணுற மாதிரி இருக்குது தான். COC விளையாடுறேன். நல்லா இருக்குது. தென் சம் கேம்ஸ் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணேன். கேம் பிளே நல்லா இருந்துச்சு. பட் கேம் எனக்கு பிடிக்கல. ஸோ அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நேற்று ஜென்சின் பேங்க் இன்ஸ்டால் பண்ணேன். கிராஃபிக்ஸ் செம்மையாக இருக்குது. நோ ஹீட்டிங் இஷ்யூ. அதுலேயும் செம்ம ஹாப்பி. அதில் தான் மல்டிபிள் ஆப்ஸ் யூஸ் பண்ண. இன்னும் ரியல்மியில் பண்ணால் செம்ம லேக் ஆகும். பட் இதில் அந்த மாதிரி இல்லை. ஓகே. கேமரா நான் ரேட்டிங் கொடுக்கல. பிகாஸ் நான் இன்னும் கேமராவை அப்படி டீப்பாக யூஸ் பண்ணலை. இன்னும் நான் Gcam போட்டு அதில் இன்னும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு லாங் டேர்ம் ரிவ்யூவில் சொல்கிறேன். நெட்வொர்க் கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா 10/10. ஆக்சுவலாக இந்த ஃபோன் எந்த இஷ்யூவும் இல்லை. நெட்வொர்க்கு ரிலேட்டடாக நோ இஷ்யூ. சூப்பராக இருக்குது. பட் அயனில் சொல்கிற மாதிரி லட்டில் வச்சேன்னு நினச்சியா அப்படின்ற மாதிரி இருக்குது. பிகாஸ் ஏர்டெல் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த நெட்வொர்க் இப்போது எதுக்கு இவ்வளோ நல்லா அதை இவ்வளோ நாள் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஃபீல் பண்ணேன். ஏர்டெல் நான் வந்ததுக்கப்புறம் ஏர்செல் க்ளோஸ் பண்ண அப்போது வந்தேன். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக இந்த ஃபோன் வாங்கின போகிறேன் சொன்னேன். அப்போது என் ஃப்ரெண்ட் வந்து சொன்னான் ஜியோ போய்டு ட்ரூ அன்லிமிட்டெட் டேட்டா கிடைக்கும்னு சொன்னான். நான் தேவையில்லை இதுவே போதும்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் இப்போது அவன் சொன்னது கேட்டு இருக்கணும்னு போல தான் இருக்குது. பிகாஸ் Day 1 போட்டேன் இருந்து 4G+ தான் வந்துச்சு. சரி இவ்வளோ நாள் 4G ஃபோன் இருந்துச்சு. ஸோ இப்படி இருக்கும். ஸோ என்னென்னா இப்போ 5G ஃபோனு ஆனால் 5Gன்னு வரலல்ல. அதுதான் 5Gக்கு ஃப்ளைட் மோட் போட்டு எடுக்கணும் வேண்டியதாக இருக்குது. என்னோடய ஃப்ரெண்டு ஜியோ சிம் எடுத்து என்னோடய ஃபோனில் போட்டால் 5G+ வருது. சாலிடாக சிம் போட்ட உடனேயே இதுவே வேஸ்ட் நெட்வொர்க் அது வேறு நெட்வொர்க்கே சேஞ்ச் ஆகிடலாம் மாதிரி தான் யோசிக்கிறாராம். கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கேட்டால் 5G என்னோடய லொக்கேஷனில் இல்லைன்னு சொல்கிறாங்க. சரி பண்ணி தரேன்னு டிக்கெட் ரைஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஒவ்வொரு தடவையும் ஒரு டைம் டிஃப்ரெண்ட்டாக ஆன்சர் பண்ணாங்க. கடுப்பாகிட்டேன். லாஸ்ட்டாக உங்கள் லொக்கேஷனுக்கு 5G இல்லைன்னு சொன்னாங்க. பட் நான் 5G யூஸ் பண்ணுற செம காண்டா இருக்குது. சரியாகட்டும் இன்னும் கொஞ்ச நாள் ஜியோவுக்கு போகலான்னு இருக்குது. ஸோ அப்போ ஏர்டெல்லேருந்து ஜியோ போய்டுவார். ஹாப்டிக் வந்து 10/10 செமையாக இருக்குது. ஒவ்வொரு டச்சு டைப்லாம் பண்ணும்போது நல்லா டீப்பாக நல்லா இருக்குது. பட் சொல்ல தெரியல கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. UI கஸ்டமைசேஷன் 10/10. UI ஆல்ரெடி MIUI யூஸ் பண்ணி இருக்கிறேன். கஸ்டமைஸ்டாக வந்து இதில் 3லேயும் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஏன்னா இப்போ HyperOS 3ல இருக்கும். ஆமாம். அதனால் இன்னும் இப்போ கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அந்த தீம் ஸ்டோர் அப்டேட் மட்டும் வந்துருச்சுன்னா உங்களுக்கு எல்லா தீம்ஸுமே ஒர்க் ஆகும். அந்த கம்பேட்டிபிலிட்டி இஷ்யூ எந்த எரர் வராது. அதுக்கப்புறம் வேறு லெவல் ஆயிரும். நீங்கள் உங்கள் ஃபோனை வந்து எந்த பிராண்டு ஃபோன் வாங்கினாலும் மாற்றிக்கலாம். நீங்கள் நம்ம ஆள் கடைசியாக கான் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த வெயிட் தான் எனக்கு வந்து கானாக ஃபீல் ஆகுது. மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. லாங் டைம் ஃபாலோவர். ஃபஸ்ட்டு கேமிங் வீடியோ போடுவீங்க. அப்போ மொபைலில் இருந்து ஆடியோ எதுவும் கேமரா கொடுத்தா ஆடியோ இல்லாமல் கேம் ப்ளே பண்ணி போடுவீங்க. அப்போ இருந்து டிவிடி ஸ்டார்ட் பண்ணது இது வரைக்கும் டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஃபஸ்ட்டு பார்க்க சப்ஸ்கிரைபர். ஆமாம். ஓகே பட் ரொம்ப ஹாப்பி தான். இருந்தாலும் வந்து ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் இதுக்கு அடாப்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகிடும்னா அந்த ஒய்டு வந்து கொஞ்சம் கரெக்ட் தான். ஆனால் என்ன தெரியுமா ப்ரோ பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாதுங்க. இப்போ தான் ஃபோன் வாங்கியிருக்கீங்க 1 மாதம் கூட கம்ப்ளீட் ஆக போகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு அது நார்மல் ஆயிடும். அந்த மசில் மெமரி வந்துடும். ஏன்னா இது நிறைய பேருக்கு எப்படின்னா கொஞ்சம் சாலிடான ஃபோன்ஸ் ஒரு சிலர் வந்து ப்ரீமியம்ங்கிறாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா தின்னாவும் ரொம்ப லைட்டாக இருந்தால் ப்ரீமியம்ங்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கு பர்சன்ட் மாறுது.
பட் நீங்கள் வந்து ரியல்மி 3 ப்ரோ யூஸ் பண்ணனால தான் ப்ரோ உங்களுக்கு இப்படி ஃபீல் ஆமா. ஆகுது. 3 ப்ரோ வந்து கொஞ்சம் உங்களுக்கு இதை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கண்டிப்பா அது லைட் வந்து வெயிட். குழந்தை மாதிரி இருக்கும் அந்த ஃபோனு. ரைட்டு. சூப்பரு. நார்மலாக இருந்துச்சு. 10,000 ஸ்டெப்ஸில் இருந்த மாதிரி ஃபீல் ஆகுது. 10 மினிட்ஸ் கழிச்சு தான் ஒரு ஃப்ரெண்டு வந்தார். நெக்ஸ்ட்டு எல்லாமே வந்தாங்க. அகைன் இன்னொரு இடத்துக்கு ஒரு ஹில் மேலே கோவில் போகணும்னு பார்த்தா அது சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் ஏறிட்டேன் அசால்ட்டாக. உங்கள் மோட்டிவேஷன் தான் காரணம். சந்தோஷமாக தான் இருக்குது. ஓகே. ஸோ மொத்தம் நம்ம ஆள் வந்து பிளண்ட் ஆஃப் டெக் அண்ட் ஹெல்த்தை பற்றியும் பேசியிருக்காரு. எஸ், சூப்பர். கூல் கார்த்திக் அப்படிங்கிற நண்பர் வந்து ஹாய் சிவப்ரோ அண்ட் கௌதம் ப்ரோ, ஹோப் யூ கைஸ் ஆர் டூயிங் குட். ரிவ்யூ ஆஃப் மை ஃபர்ஸ்ட் 4 மொபைல்ஸா? 4 மொபைல்ஸ் ட்ராவல் பண்ணிட்டாரா? ஹானர் 9 லைட்டு, ஹானர் ப்ளே, போக்கோ F4, OnePlus 13R. ஹானர் 9 லைட்டு சொல்கிறேன். ஹானர் ப்ளே செம ஃபோனுங்க. அப்பயே 9 லைட்டில் வந்து நாஸ்டாலஜிக்காக இருக்குது. இட் வாஸ் கேம் சேஞ்சிங் எரா இன் ஹானரு. கிளாஸ் பேக்கு, பிளாஸ்டிக் ஃப்ரேமு, ஸ்க்ரீன் பட்ரி ஸ்மூத்தாக இருந்துச்சு, கேமரா அல்ட்டியாக இருக்கும், ப்ரோ மோடோட அண்ட் ஷட்ரு ஓப்பன் ஆச்சுனாலே வச்சுட்டு ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி எடுத்தால் ஃபஸ்ட் இமேஜே ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஆமாம். பேட்டரி ஓகேஷாக வரும் 3 to 4 hours அவுட்டோர்ஸில் அண்ட் 4 to 5 hours இன்டோர்ஸில். ரொம்ப ஹீட்டிங் இல்லை எக்ஸப்ட் அண்டர் டைரக்ட் சன்லைட்டு. பப்ஜி ப்ளே பண்ணுவேன், ரொம்ப லேகில் இருக்காது. அப்போ காம்படிட்டர் ரெட்மி நோட் 5 ப்ரோ தான், அதை விட டிஸ்பிளேல இது சூப்பராக இருக்கும். பட் பேட்டரி பீஸ்ட் அது அண்டு ப்ரோ மோடு இஸ் ஆடட் அட்வான்டேஜ் இதில். ஹானர் ப்ளே மை ஃபேவரட் கேமிங் ஃபோன் டில் நவ். சைனாவில் லான்ச் ஆன அப்போ பார்த்து கிரேஸியாக இருக்கே, நம்ம எங்கே வாங்க போகிறோம்னு நினச்சேன். பார்த்தா இந்தியாலேயும் வந்துருச்சு. அப்போ ஒரு மொபைல் வாங்கணும்னு சொன்னார், அப்பா சொல்லியிருக்காங்க. நான் அதை வாங்க வச்சேன். அப்புறமா 1 monthல என் ஹானர் 9 லைட்டை தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்துட்டு நான் ஹானர் ப்ளே வாங்கிட்டேன். சூப்பர். அப்பாட்ட இருந்து அட்டைப்பட்டுச்சு. அவரை ரெட்மி நோட் 7 ப்ரோ வாங்க சொன்னேன். பார்த்தா வேணாம், வீணா போன போல எதையோ வாங்க வச்சுட்டான் மண்டையை கழுவி. ஓகே, கம்மிங் பேக் டு ரிவ்யூ. டிஸ்பிளே செம. இதோட காம்படிட்டர் போக்கோ F1 விட சூப்பராக இருக்கும். கலர்ஸ்லாம் அண்ட் ஸ்டில் நவ் இட்ஸ் ரன்னிங் வித்தவுட் எனி டெம்பர் கிளாஸ் அண்ட் மைல்டு ஸ்க்ராட்ச். கிரின் 970. ஆமாம், பீஸ்ட்டு செம பர்ஃபார்மன்ஸு கொடுக்கும். பப்ஜிலலாம் ஹை கிராஃபிக்ஸ்லாம் ப்ளே பண்ணுவேன், லேக்லாம் பெருசாக இருக்காது. எம்இபி வேறு அடிக்கடி நம்ம டீம் டச் மேட்ச் போட்டு ஸ்மூத் எக்ஸ்ட்ரீமில் வச்சு தான் ஆடிப்பேன். ஆமாம். கேமரா இஸ் அண்டர் ரேட்டட். இதில் மெனி கிரிட்டிசைஸ் கேமரா, பட் கேமரா மாஸ் காட்டும், எஸ்பெஷலி போர்ட்ரேட்லாம் தரமாக இருக்கும். குட்டியாக இருக்கிறப்பயே எடுத்தால் செமையாக வரும் ஃபோட்டோஸ்லாம். நேச்சுரல் கலர்ஸோட செம எட்ஜ் டிடெக்ஷனில் சூப்பராக இருக்கும். பேட்டரி 2 times டாப் அப் பண்ணுவேன் டெய்லி, பிகாஸ் நான் ஹெவி யூஸரு. கேமரா அண்ட் கேமிங் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். மெட்டல் பேக்கு ப்ரீமியமாக இருக்கும் ப்ரோ. சார்ஜிங் 18 watt, 1 hourக்குள்ளே ஃபுல்லாகிடும். ஐ ஸ்டில் ப்ரிஃபர் ஃபோட்டோஸ் ஃப்ரம் ஹானர் ப்ளே ஃபார் சன்ரைஸ், சன்செட்டு, நேச்சுரல் கலர்ஸு அண்ட் லாங் எக்ஸ்போஷர் ஆப்ஷன், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மெட்டோர் ஷவர் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து ஆகஸ்ட் டிசம்பரில் நச்சுன்னு அழகாக எடுக்கும் போக்கோ F4 அண்ட் OnePlus 13R விட. கரெக்ட். அதை விட ஹானர் ப்ளேலாம் வேற லெவல் ஃபோனுங்க. அது இந்தியாவுக்கு வந்ததுலேயே ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஃபோன்ஸ். நிறைய பேர் வச்சிருந்தாங்க அந்த ஃபோனை. போக்கோ F4 ஃபைனலி சேஞ்சுடு டு போக்கோ ஆஃப்டர் 3 years ஆஃப் ஹானர் ப்ளே. பேட்டரி 1 time மாற்றிட்டேன், அகைன் டிகிரேட் ஆச்சு. ஸோ போக்கோ F4 வாங்கிட்டேன். இதுவும் நல்ல மொபைல் தான், பட் யூஐ ஸ்டார்டர் இருக்கும் அப்பப்போ ரேண்டமாக, அண்டு ஸ்டோரேஜ் ஃபுல்லாக ஆகுதுன்னு நல்லாவே லேக் இருக்கும். கேமரா ஓப்பன் ஆகுது அண்ட் யூஐயில் லேகியாக இருக்கும். இட் வாஸ் நெவர் இன் மை கேஸ் வித் ஹானர் ப்ளே. அவ்வளோ ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுப்பேன், ஸ்டோரேஜும் ஃபுல் ஆகும். 200 MB தான் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கும், அப்பயும் லேக் ஆகுது. கேமரா வார்மாக இருக்கும், பட் நல்லா இருக்கும். ஐ ஸ்டார்டட் யூஸிங் ஜிகேம் ஆஃப்டர் ஃபியூ months ஆஃப். அது வரைக்கும் அதாவது ஜிகேம் யூஸ் பண்ணோன்னே அது வேறு லீக் ஆஃப் கலரு நல்லா கொடுக்கும். கோல்டன் ஹவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா HDRலாம் அல்ட்டியாக இருக்கும். பேட்டரி 2 times டாப் அப் பண்ணுவேன், 4 to 5 hours SOT வரும். சார்ஜிங் ஃபாஸ்ட்டாக இருக்கும், 1 hour தான். ஸ்பீக்கர் ஸ்டீரியோ, ஸோ நல்லா இருந்துச்சு. கிளாஸ் பேக்கு, பட் ஸ்ட்ராங்காக கீழே போட்டும் கீழே போட்டும் உடையல. வீடியோ வாஸ் பிக் அப்கிரேட் ஆஸ் இட் ஹேஸ் OIS, பட் ஸ்டில் ஃப்ளெஜ்டு சூப்பராகலாம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் நல்லா இருக்கும். ஸ்க்ரீன் அல்ட்டி ப்ரோ. போக்கோ ஏதோ மேஜிக் பண்ணுறான், எடுக்கிற வீடியோவோட அவுட்புட் அப்படியே கலர் மாறாமல் சூப்பராக சம் மேஜிக்கோட செமையாக இருக்கும் பார்க்க. ஈவன் மை OnePlus 13R கான்ட் பீட் திஸ். போக்கோ F7 இப்போ வீடியோ சூப்பராக எடுக்குதுங்க. நம்ம சரத்தெல்லாம் பொழந்து கட்டிகிட்டு இருக்கான், ட்ரைபாடில் வச்சு வெளுத்தலாம். நீ ஏன் பண்ணுறான். ஏஓடியும் நல்லாயிருக்கும் ப்ரோ. ஹைப்பர் ஓஎஸில் ஒழுங்காக ஆப்டிமைஸா இல்லை இதில், அண்ட் அப்டேட் பீரியடும் ஓவராக. ஸோ ஏதோ ஓட்டிட்டேன் லாஸ்ட்டாக. ஏன்னா 2 years தானே அப்டேட் அந்த டைம்லலாம். சில சமயம் ஸ்லோவாக வரும் ப்ரோ. எஸ், OnePlus 13R இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, முன்னாடி இருந்துச்சு.
நான் வந்து தாட் டு பை F7 தான் இருந்தது. பட் சேலில் 13 மேலே ஒரு கண் இருந்துச்சு. கேமராக்காக வாங்கிட்டேன். ஃபஸ்ட்டு அந்த சாண்ட்ஸ்டோன் ஃபினிஷ் அல்டி செம ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் லாஸ்ட் ஃபோன் வித் அலர்ட் ஸ்லைடரு. ஸ்க்ரீன் குவாலிட்டி சூப்பரு, கலர்ஸ் நல்லா இருக்குது. பட் ஆட்டோ பிரைட்னஸ் காலிப்ரேஷன் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். நைட்டு யூஸ் பண்ணால் பிரைட்னஸ் அதிகமாக இருக்குது கம்பேர் டு போக்கோ F4. அதில் இன்னும் டிம் ஆகும். ஸ்க்ரீன் இதில் பிரைட்டாக தான் இருக்குது. ஏஓடி இல்லை இதில். ஏஓடி இல்லையா? ஆமாம் அப்படின்னு போட்டிருக்காரு. ஏஓடி தான் இருக்கே. ஏஓடி இருக்கே, என் தங்கச்சி ஏஓடி வச்சிருக்கேன். ஆக்சிஜன் வாய்ஸில் இருக்குது ப்ரோ. பட் செம ஸ்மூத்தாக இருக்கும் யூஐயில். தேங்க்ஸ் ஃபார் த கலரு. சாரி ஆக்சிஜன் வாய்ஸ். ஸோ கலரு ஆக்சிஜன். ஸ்பீக்கர் குவாலிட்டி சூப்பரு. பேட்டரி இஸ் எக்ஸலண்ட்டு. 78 hours SOT. மீடியம் யூசேஜுக்கு இன்டோர்ஸில் அண்ட் அவுட்டோர்ஸில் வந்துடும். ஒன்லி இன்டோர்ஸ்லனா 8.6 hours மேலே வரும். கேமரா கலர்ஸ் கோல்டன் ஹவர்ஸில் கரெக்டாக இல்லை. சம்டைம்ஸு எக்ஸ்போஷர் கம்மி பண்ணி எடுக்கணும். கேமராவில் நிறைய ஃபீச்சர்ஸ் இல்லை. ஸோ சம் ஃபீச்சர்ஸ் லைக் லாங் எக்ஸ்போச்சர் ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபிலாம் மிஸ் ஆகுது. ப்ரோ வீடியோ மோடும் மிஸ்ஸிங்கு. போக்கோவில் அதான் மெயின் அட்வான்டேஜ். எனக்கு இதெல்லாம் ஃபிலிமில் கொடுத்துருக்கலாம். ஆஸ்பெக்டில் ரேஷியோ வேறு நல்லா ஐ கான்ட் யூஸ் லைக் போக்கோ. ப்ளூடூத் கால் குவாலிட்டி, நெட்ஒர்க் ரிசப்ஷன்லாம் சூப்பராக இருக்குது. 4 மொபைல்லையுமே இது வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் நான் ஃபேஸ் பண்ணதில்லை. ஓஎஸ் ஃப்ளாக்ஷிப் லெவலில் இருக்குது. வீடியோவில் ஆங்கிள் மாற்றினா ஏதோ ரோபோட்டிக் டேர்ன் ஆகுற மாதிரி இருக்குது. ஸ்மூத்தாக இல்லாமல் எவ்வளோ பேர் நோட்டீஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரில. பட் ஷார்ப் டில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்லோவாக போனாலே கூட அந்த ஃபீல் இருக்குன்றது. டெஸ்டட் இன் அதர் 13R2 அதுலேயும் அப்படி தான் இருக்குது. ஃப்ரண்ட் கேமராவில் நைஸு. பட் 1080p 30fps தான் என்னால் எடுக்க முடியும். கேமரா வந்து யூஎஸ்பினா போர்ட்ரேட் தான் இதில் நல்லாயிருக்கு. அல்ட்டியாக இருக்குது. சம்டைம்ஸ் ஓவர் ப்ராசஸிங் பண்ணோம். 3 to 4 ஃபோட்டோஸ் எடுத்தால் அதில் 2 வந்து அமைஞ்சிரும். போர்ட்ரேட் வீடியோ சூப்பரு. பட் ஒர்க்ஸ் வெல்லு ஒன்லி வித் ஹியூமன் சப்ஜெக்ட்டு. வேறு எதுலேயுமே பெருசாக எட்ஜ் டிடெக்ஷன்லாம் சரியில்லை. இதுலேயும் ஸ்டோரேஜ் ஃபுல்லான லேகியாக தான் இருக்குது. ஹானர் ப்ளே தான் ஒரே எக்ஸப்ஷன் இந்த விஷயத்தில். அப்புறமா அப்டேட் வந்துச்சு. பேக்கப் எடுத்துகிட்டு அப்டேட் பண்ணேன். யூஸிங் த மொபைல். சார்ஜிங் 80 வாட்டில் ஆகும். 45 மினிட்ஸ்க்குள்ளே ஃபுல் ஆகிடும். கேஸ் கம்பெனி கொடுக்குற சூப்பராக தான் இருக்குது. 3 times கீழே போட்டேன். ஆனால் இது வரைக்கும் எதுவுமே ஆகலை. டெம்பர் கிளாஸ் போட முடியாது. ஆனால் யூஸிங் ஸ்க்ராட்ச் கார்டு ஓயில் சேஞ்ச் அப்பப்போ அது கம்பெனியோடது இப்போ தான் ஸ்க்ராட்சில் இருக்குது 4 months அப்புறம். ரீசெண்டாக 13R போக்கோ F4 வச்சு சன்ஃப்ளவர் ஃபார்மில் சன்ரைஸ் அப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். வீடியோவும் எடுத்தேன். போக்கோவில் ப்ரோ வீடியோவில் எடுத்தேன். இதில் வந்து நார்மல் 4K 60fps வீடியோ எடுத்தேன். ஆட்டோ ஃபோக்கஸோட. கலர்ஸ் செம பஞ்சியாக போக்கோவில் மிரட்டிருச்சு. ஏதோ ஒரு மேஜிக் பண்ணி ஸ்கோர் பண்ணிடுறாங்க. இது கலர் கொஞ்சம் கூலாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கான்சே ஷுவர்லி. பட் இது வேறு லீகில் இந்த விஷயத்தில். ஐ ஈவன் போஸ்டட் ரீல்ஸ் இன் மை ஃபோட்டோகிராஃபி பேஜ். இன்ஸ்டாவில் ஃபஸ்ட்டு 2 ஸ்லோ மோஷன் வீடியோ இன் போக்கோ F4 அண்ட் லாஸ்ட் நார்மல் வீடியோ இன் OnePlus 13R. பேஜ் நேம் கார்த்திக் ஃபோட்டோகிராஃபி 03. செக் பண்ணிக்கோங்க. அண்டு அதுலேயே என் ஃபோட்டோ ஜேர்னி இருக்கும். 4 ஃபோன்ஸோடது தான். ஓவராலாக ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் 13R. பட் சம்டைம்ஸ் அவுட்டோரில் 5G நல்லா நல்லா அன்எக்ஸ்பெக்டடாக ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் ஆகிடும். ஸோ இஃப் யூ வாண்ட் 6+ hours solid battery life at outdoors, use battery saving mode or switch to 4G only. Overall good mobile for me. Bought for 36K. First big billion days இல்லை. இதான் மை ரிவ்யூ அபவுட் 3 device ப்ரோ. தேங்க்யூ. அப்புறம் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போயிட்டார். கார்த்திக் ஃபோட்டோகிராஃபி இதோ கார்த்திக் KRTHIK எல்லாமே. ஆமாம் கார்த்திக் ஃபோட்டோகிராஃபி. நல்லா இருக்கு ப்ரோ. ஃபோட்டோஸ்லாம் சூப்பராக இருக்குது. ரசித்து எடுத்திருக்காருங்க. எஸ் மக்களே, நீங்களும் வேணால் போய் ஃபாலோ பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா இருக்குது ஃபோட்டோஸ்லாம். ரைட்டே. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவராணி. கௌதம். ஆகலாங்க. பாய்.